என் பூர்வ ஜென்மங்களில் நான் அனுபவித்த அனுபவங்கள் மூலம் ஒழுக்கமும் நற்குணங்களும் எப்படி உருவாகின்றன என்பதை நானே கண்டேன். அந்த அனுபவங்கள் இன்று உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். நீங்கள் கேட்கப் போகும் 7 கதைகள் வெறும் கற்பனை கதைகள் அல்ல. அவை வாழ்க்கையின் அடிப்படை நெறிகளாக இருக்கின்றன. ஒரு சிறு பையனை நினைத்து பாருங்கள். அவன் உள்ளம் துடிப்பும் சுழற்சியும் நிறைந்தது. ஒழுக்கம் தெரியாத அவனிடம் ஒரு நாள் அவன் தாயார் என் ஜாதக கதைகளைச் சொன்னார். ஜாதக கதையா? அதில் என்ன இருக்குது என்று அவன் தோன்றினாலும் அந்த 7 கதைகள் அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றின. நான் இந்த கதைகளை கூறுகிறேன் ஏனெனில் நாளைய நல்ல மனிதரை உருவாக்கும் விதி இன்று விதைக்கப்படும் நற்குண விதைகளில்தான். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நற்குணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒழுக்கம், கருணை, பொறுமை, உண்மைத்தன்மை, நன்றியுணர்வு, பகைமையை விலக்குவது, ஆசையை கட்டுப்படுத்துவது. இவை சும்மா சொல்லும் கதைகள் அல்ல, உண்மையை உணர வைக்கும் என் ஆனந்த பாதியின் கதைகள். இதெல்லாம் உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் பதியுமாறு என் சொற்களை நான் இப்போது சொல்கிறேன். குரங்கும் கழுதையும் நன்றியறிதல். ஒரு கழுதையை குரங்கு காப்பாத்துது. ஆனா கழுதை என்ன பண்றது தெரியுமா? தவறான தகவலால் குரங்கையை விட்டு விலகுது. இந்த கதை நமக்குச் என்ன சொல்லுது தெரியுமா? நம் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரையும் மறக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுக்குள், ஒரு பக்கம் நல்ல பசுமை புல்வெளி, இன்னொரு பக்கம் காட்டினுள் ஆபத்தான வனப்பகுதி. இந்த வனத்தில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு குரங்கு, அது புத்திசாலி. ஒரு கழுதை, அது சும்மா இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மழைக்கால இரவு. மின்னலும் இடியும். மழை பெருக்கென கொட்டுது. அந்த நேரத்தில கழுதை ஒரு பள்ளத்தில் வழுக்கி விழுந்துவிட்டது. குரங்கு கழுதையின் குரல் கேட்டு ஓடிவந்து அந்த கழுதைய கயிறு கொண்டு இழுத்து மேலே கொண்டு வந்துருது. பெரிய உதவிதான். உயிர் காக்கப்பட்ட மாதிரி. கழுதை குரங்கை பார்த்து, நன்றி நண்பா, நீ வராமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பேன் என்று கூறியது. கழுதை மறுபடியும் சந்தோஷமா தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு புதிய கழுதை அந்த வனத்துக்குள் வருது. அதுவும் பழைய கழுதைய கூட பழக ஆரம்பிக்குறாங்க. புதிய கழுதை சொல்லுறது, உன்ன அவன் காப்பாத்தினான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவன் நமக்கே ஆபத்துன்னு சிலர் சொல்றாங்க. இதை கேட்டதும் பழைய கழுதைக்கே சந்தேகம் வருது. அந்த நாளிலிருந்து கழுதை குரங்கு கிட்ட பேசாம இருந்துடுறது. பொய்யான விமர்சனத்தால உண்மையில அவனுடைய உயிரை காப்பாற்றிய நண்பனையே தள்ளி வைக்க ஆரம்பிக்குறது. ஒரு நாள் குரங்கு நேர்லா கேக்குறது, ஏன் என் கூட பேச மாட்டேன் என்கிறாய்? உனக்காக என் உயிரைக் கூட பணயம் வைத்தேனே என்றது. அப்போ கழுதை வெறுப்பா சொல்லுது, நீ என்ன செய்றேன்னு எனக்கே புரியல என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டது. குரங்கோ அமைதியா தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டது. கடைசியில் மறுபடியும் அந்த கழுதைக்கு ஒரு நாள் ஆபத்து நேரும் போது அவன் கத்தி பார்த்தாலும் குரங்கு உதவ வரமாட்டான். அந்த நேரத்திலதான் அவனுக்கு உண்மை புரியும். நல்லவங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்கும்போது அவங்க போன பிறகுதான் அவர்களோட மதிப்பை புரிஞ்சிக்க முடியுது. நமக்காக தியாகம் செய்பவர்களை சந்தேகிக்க வேண்டாம். நன்றி ஒரு வார்த்தை இல்ல, ஒரு வாழ்க்கை நெறி. சிங்கமும் சேவலும். ஒரு காலத்தில் நான் ஒரு சேவலாக பிறந்தேன். நான் சிறிய சேவல்தான். ஆனால் என் உள்ளத்தில் பொறுமை என்ற ஒரு பெரும் சக்தி இருந்தது. அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. திமிர் நிறைந்தது. அது தனக்குத் தவிர யாரும் மதிக்கப்படக்கூடாது என்று நினைத்தது. அது ஒரு நாள் என்னைப் பார்த்து நகைத்தது. நீயா இந்த காட்டில் வாழும் தைரியசாலி என்று கேட்டு கத்தியது. நான் அமைதியாக பார்த்தேன். அது என்னை அவமதித்தது. ஆனால் நான் கோபப்படவில்லை. அது என்மேல் தாவினால் என்ன செய்வேன் என்ற பயமும் இல்லை. ஏனெனில் எனக்குத் தெரியும், உண்மையான வலிமை என்றால் அது சகிப்புத்தன்மைதான். நான் சிங்கத்திடம் மெதுவாக சொன்னேன், நீ வெறி பிடித்து கத்துவது உன் வலிமையை காட்டாது. என் அமைதி என் சக்தியை காட்டுகிறது. சிங்கம் அதிர்ந்தது. அது என்னைப் பார்த்து நின்றுவிட்டது. நான் அங்கே இருந்த ஒற்றை சேவல். ஆனால் என் பொறுமையால், என் திமிரற்ற அமைதியால் ஒரு சிங்கத்தை வளைத்தேன். அந்த நாள் சிங்கம் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. அமைதியானவனே உண்மையில் ஆழ்ந்த வலிமையுடையவன். இந்தக் கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, திமிர் மற்றும் கோபம் என்பது வெளியில் காட்டும் போலி வலிமை. பொறுமை, சமாதானம், அறிவு இவைதான் உண்மையான வலிமை.
சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருங்கள். அதுதான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி தன்னம்பிக்கையோட வாழும் கதையா? கேள். ஒரு காலத்தில் நான் ஒரு ஒட்டகச்சிவிங்கியாக பிறந்தேன். என் உடம்பு வேற மாதிரி. குதிரையா இல்ல, ஒட்டகமா? யாருக்கும் புரியாத ஒரு உருவம். என்னை பார்த்து யாரும் ஒரு தடவை சிரிக்காம இருக்க மாட்டாங்க. நான் நடந்த வழியெல்லாம் என் மீது விமர்சனம்தான். ஏன் இப்படி இருக்கே? உனக்கு சுலபமா ஓட முடியாது. உன்னால பறக்க முடியாது. நீ வெறும் வேடிக்கைக்காரி. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் வேற யாரும் இல்ல, நானே நான். என் நடை, என் தன்மை. காட்டில் ஒரு நாள் தீ ஏற்பட்டது. அப்போது பறவைகள் பறந்தன. குதிரைகள் ஓடின. ஆனா நான், என் கால்களில் வலிமை, என் மனசில் நம்பிக்கை. நான் யாரும் இல்லாத இடங்கள் கடந்து என் கூட்டத்தை பாதுகாத்தேன். நான் பறக்க மாட்டேன், வேகமாக ஓடமாட்டேன். ஆனா நான் தன்னம்பிக்கையோட நிலையாக நடக்கிறவன். அந்த நாள் எல்லாரும் என்னை நிந்தித்தவர்கள் என்னை மதிக்க ஆரம்பித்தார்கள். என் உருவத்தை ஏற்காதவர்கள் என் உள்ளத்தைப் பார்த்தார்கள். இந்த கதையிலிருந்து என்ன சொல்றார் என்றால், உங்க உடம்பு வேற மாதிரி இருந்தா பரவாயில்லை. நீங்க சாதாரணமாக இல்லாம இருந்தா அதுவே உங்கள் வலிமை. நம்ம நம்பிக்கையால முன்னேறணும்.